இல்லை மேலே கருப்பா ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன், நம்ம மேலே போய் பார்க்கலாமா நம்ம அப்படின்னு யோசிச்சு பேசுகிறாங்க. பேசி முடிவு பண்ண அப்புறம் இல்லை நம்ம கிட்ட வந்துட்டோம், இப்போ திரும்பி போகக்கூடாது, நம்ம முடிச்சுட்டே போயிடலாம், கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு குப்புசாமி ஏறுறான் மேலே கோபால கூப்பிட்டு. சரி நம்ம மேலேயே போய் ஆகணும், மேலே ஏறி போய் பார்ப்போம், இங்கே தான் யாரோ போன மாரி இருந்தது, கருப்புருவோம், வா நம்ம போவோம் அப்படின்னு கோபாலை கூட்டிகிட்டு கொஞ்சம் விதமாக மேலே ஏறான். கொஞ்சம் பயத்தோடவே அவங்க வந்துட்டு மேலே ஏறானுங்க ரெண்டு பேருமே. யாரம்மா சுற்றி பார்க்குறான், ஏதோ ஒரு சவுண்டு வந்து பின்னாடி இவனு கேட்குது. அப்போ திரும்பவும் சிவப்பு கலரில் அதே மாதிரி ஒரு உருவம். அதை பார்த்துட்டு இவன் கிட்ட போகிறான். இவன் கருப்பு கலரில் எதுவும் இருக்கு, இவனே அறியாம போய் உட்காரான் மறையலாம். பட்டுன்னு பார்த்தா இது ஒரு மாதிரி வந்து கோபாலை பிடிச்சிட்டுது. சவுண்ட் கேட்குது, ஓடுறான் குப்புசாமி. ஓடி போய் என்ன இது விட்டுட்டு போகிறான்னு திரும்பி மேலேருந்து உழறான். அவன் செத்து போய் கோபாலு பார்த்துட்டு திருப்பியும் மேலே போகவே கூடாது, நம்ம தப்பிச்சு போய் ஆகணும்னு ரொம்ப பயமாக ஆகி அவன் வந்துட்டு போய் தப்பிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஓடுறான் குப்புசாமி. ரொம்ப என்ன இது கோபால் இப்படி செத்துட்டான், என்ன பண்ணுறது இல்லைமேன்ட்டு ஓலறினே அந்த இடத்த பார்க்குறான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து யாரோ திரும்பி வர மாதிரி இருக்கு. இவன் பார்த்தது ரொம்ப பயமாகி போச்சு, நம்மளும் சாவ போகிறோம் போல அப்படின்ட்டு கண்ணா பின்னா வந்துட்டு இவன் பைக்கை வந்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப பயத்தில் நடுங்குது இவன் உடம்பே. இதுக்கப்புறம் அவன் வேகமாக போய் அவனுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதுக்கப்புறம் ஏஞ்சி பார்த்தா அவனுக்கு கனவு, அதில் வந்துட்டு ரொம்பவுமே அழுதுடுறான். என்ன கோபாலுக்கு இந்த மாரி ஆகுது, இன்னும் இந்த மாதிரிலாம் கனவு வருது அப்படின்னு. சரி விடிஞ்சிடுச்சு, நம்ம போய் கோபாலை பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்புசாமி வந்துட்டு இப்போ வந்துட்டு கிளம்புறான், அவனோட வண்டியை எடுத்துகிட்டு போகலான்னு. இப்போ வந்துட்டு குப்புசாமி வீட்டில் இருந்து கிளம்பி இப்போ வண்டியில் போய்கிட்டே இருக்கான். அது வந்துட்டு இப்போ வெடிஞ்சதுக்கு அப்புறம் ஏஞ்சிருக்கான். அவன் நினைக்கிறான், என்ன இது நம்மளுக்கு வந்துட்டு அமானுஷமெல்லாம் நடக்குது நம்ம வீட்டில் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு நின்றுட்டு இருக்கான் மெத்தையில். அப்போதான் குப்புசாமி வந்துட்டு ஒன்று வந்துட்டு இருக்கான். குப்புசாமி இப்போ கிளம்பி ரமேஷ் வீட்டுக்கு போனான். இப்போ வந்துட்டு கபிலன் ஊருக்கு போனாங்கல்ல, இவங்க 3 பேர் மட்டும் போகலாம் ஒரு ட்ரிப்புக்குன்ற மாதிரி பிளான் பண்ணி கோபாலை வந்துட்டு கூப்பிட்றாங்க. இப்போ அவனே எடுத்தான் கூட்டுக்கிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ குப்புசாமி சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி நைட்டு கனவு வந்து